நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி, குரோதி வருடம் தை மாதம் 3ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? உழவர் திருநாள் மற்றும் கரிநாள். யாரை வழிபடலாம்? குருமார்களை வழிபட வாழ்க்கையில் ஏற்றம் உண்டாகும். இன்று யாருக்கெல்லாம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். மனதில் புதுவிதமான தேடல்கள் பிறக்கும். ரிஷபராசி அன்பர்களே, எதிலும் ஆர்வமின்றி செயல்படுவீர்கள். உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் இருக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, நீண்ட நாள் சந்திக்க நினைத்த நபர்களை சந்திப்பீர்கள். வாக்குறுதிகள் கொடுக்கும் போது சிந்தித்து செயல்படவும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும். சிம்ம ராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் நிதானத்துடன் செயல்படுவது அவசியமாகும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். கன்னிராசி அன்பர்களே, பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும். சுற்றுலா துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். கொடுக்கல் வாங்கலில் லாபம் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளியூர் சார்ந்த பயணம் மூலம் மேன்மை உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த நிலை படிப்படியாக குறையும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். அரசு செயல்களில் பொறுமையுடன் செயல்படவும். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும். கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மகர ராசி அன்பர்களே, வியாபார முன்னேற்றத்திற்கான அலைச்சல்கள் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் கவனம் வேண்டும். உடன் பிறந்தவர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும். கும்பராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். உத்தியோக ரீதியாக வெளிவட்டார நட்பு உண்டாகும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் உண்டாகும். மீன ராசி அன்பர்களே, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை மேம்படும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உருவாகும். நண்பர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும்.